ரொம்ப எளிமை. அவங்க சொல்கிறதுக்கு பெரிய பெரிய அர்த்தம் இருக்கலாம். காகபுஜண்டர் சொன்னது ஒரு மகா சித்தர், வள்ளலார் சொன்னது அவரு ஒரு மகா ஞானி. இப்போ நாம் அந்த கேட்டகரிக்கு போக வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சந்திரகலையிலே நின்ன அதனால் அருள் பெற்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நான் சூரிய கலையிலே நின்னேன் அதனால் நான் ஞானியானேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சந்திரன் என்பது மனமாகவும் சூரியன் என்பது அறிவாகவும் வச்சுக்கோங்க. நான் மனதிலே நின்ன என் மனம் என்னென்னலாம் பண்ணுதுன்னு நான் என்ன பண்ணேன், கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். குற்றமே செய்யாமல் அதை பார்த்துக்கிட்டேன். அதனால் நான் என்னவானேன், இறைவனை அடைஞ்சேன். இது சரியா தப்பா? சரி. மனம் தப்பு பண்ணவே விடாமல் நான் அறிவிலே நின்னேன், அதனால் நான் ஞானியானேன். இது சரியா தப்பா? சரி, அவ்வளோதான். அப்போ நீங்கள் மனதில் நின்னாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான், அறிவில் நின்னாலும் சக்ஸஸ் தான். அவ்வளோதான். நமக்கு தேவை கோனார் கடை கொத்து பரோட்டா, அவ்வளோதான். அது முன்னாடி லைனில் நின்னாலும் கிடைக்கும், கடைக்கு பின்னால் நின்னாலும் கிடைக்கும்னா போய் நிற்க வேண்டியது நம்ம வேலை. அது அறிவில் நின்னாலும் சரி, சதா மனதில் நின்னாலும் சரி. குற்றமற்ற மனதாக இருந்தாலும் குற்றத்தை தாண்டிய அறிவாக இருந்தாலும் ரெண்டுக்கும் என்ன உண்டு, அருள் என்ற பலன் உண்டு. அதனால் ஆண்டவனை அடைய முடியுங்கிறதா அவங்க சொன்னதனுடைய ரகசியம். அடுத்தது